ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர் டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம எப்படி மணி இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் மணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, இதில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற A to Z நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் நீங்கள் மணி நிறையா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லம்பாக ஒரு மணி, அதாவது 2 lakh 3 lakh இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 or 2 years நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஸ்கீமு. ஸோ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் நீங்கள் போடுறதும் அதே தான். பட் ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. சரி, ஓகே. யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பணம் சேர்த்து வச்சு பண்ணுறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சன்னா டாட்டருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கும் போது, ஸோ அவங்கள பார்த்திங்க அப்படின்னா நிறைய பணம் சேமித்து வச்சுட்டு இருப்பாங்க. அது நீங்கள் இந்த டைம் டெபாசிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 1 year, 2 years, 3 years, 5 years, 4 years கிடையாது ஸோ அந்த லிஸ்ட்டில். ஸோ இதுதான் டைம் டெபாசிட்டோட இயர்ஸு. ஸோ இந்த இயர்ஸில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த டெபாசிட் பண்ணலாம். உங்களுடைய பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போது நீங்கள் ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும், ஏன் பேங்க் அதிகமாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா, பேங்க்கில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த டைம் டெபாசிட் அந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதனால தான். அடுத்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. இப்போ ஒரு பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேங்க்கில் நம்மளுக்கு செக்யூரிட்டி தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஒரு பணம் டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸில் போய்ட்டுருக்கு, ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது, ஸோ அந்த பணம் போட்டவங்களாம் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா RBIயோட துணை நிறுவனமான டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பன்சேஷன் மாதிரி பார்த்திங்கன்னா 5 lakh வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 5 lakh இருக்குது அப்படின்னா உங்களுக்கான மணி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்பார்ட் ஃப்ரம் த பேங்க் சப்போர்ட். அது இல்லை அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஆஃபர் பண்ண முடிஞ்ச அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5 lakh தான். சப்போஸ் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் மணி போடுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்காம போய்டுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இப்படி ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸில் நம்ம மணி டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா. இதே போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் சப்போர்ட் தான். அது எந்த விதத்துலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாஸ் உங்களுக்கு வராது. ஸோ எது நடந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது என்ன ரூல் இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக்யூரிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ யாரெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அடல்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க்கலாம் 18 ஏஜுக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், அப் டு 3 members. இப்போ மைனராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கார்டியனோட அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு, அட்ரஸ் அண்ட் ஐடென்டி ப்ரூஃபு, ஃபோட்டோகிராஃப்லாம் வச்சு அவங்க பண்ணலாம். ப்ளஸ் அந்த மைனர் பர்சன் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய பர்த் ப்ரூஃப் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த மனநிலை சரியில்லாதவங்களாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுடைய கார்டியன் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோகிராஃப். மெயின் அந்த மைனர் பர்சனோட, அதாவது மனநிலை சரியில்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய பர்த் ப்ரூஃப் இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 yearsக்கு நீங்கள் டைம் டெபாசிட் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பணம் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க. இடையிலேயே நீங்கள் இன்னொரு இதே மாதிரி ஸ்கீமில் சேம் இதே மாதிரி இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது சேம் நீங்கள் அதே அக்கௌண்ட்டை போய் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 2 years டைம் டெபாசிட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் இன்பிட்வீன்லேயே உங்களுக்கு இன்னொரு தேவை இருக்குது, இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நான் போட்டால் அந்த மணி எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கும்போது நீங்கள் எகைன் இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து டெபாசிட்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த அக்கௌண்ட் டைப் வந்து என்னென்ன பண்ணலாம், நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 year, 2 years, 3 years, 5 years ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பணத்தை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் வந்து 1000 ரூபா நீங்கள் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் பண்ணலாம். உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து மணி வந்து டெபாசிட் பண்ணலாம். அடுத்து வந்து அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து டைம் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். டைம் டெபாசிட் 1 year இருக்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 year பண்ணலாம், 2 years பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எகைன் மணி டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் 2 yearsக்கு வந்து நீங்கள் டைம் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12 months, அதாவது 1 வருஷத்துக்குள்ளார நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். 3 to 5 years டைம் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எகைன் 2 to 3 years அந்த மாதிரி எகைன் நீங்கள் வந்து வித்தின் 18 months, அதாவது 3 to 5 yearsக்கு வந்து நீங்கள் டைம் டெபாசிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 18 monthsல நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸிங்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து 1 yearக்கு வந்து நீங்கள் இந்த டைம் டெபாசிட் வந்து பண்ணியிருக்கீங்க. எகைன் வந்து 1 yearக்கு வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் அப்படிங்கும்போது வித்தின் 6 monthsல போய் இந்த ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்புக்கோடு நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அந்த டைம் டெபாசிட் டேட் நீங்கள் ஓப்பன் பண்ண டேட்லேருந்து அந்த க்ளோசிங் டேட் வரைக்கும் அந்த 1 வருஷம் ஆகுது பார்த்தீங்கன்னா, அது ஆனதுக்கு அப்புறம் அந்த எகெயின் அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் வந்து ப்ராசஸ். ப்ரெமிச்சூர் க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து 1 yearக்கு வந்து பண்ணியிருக்கீங்க டைம் டெபாசிட் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். சப்போஸ் 6 மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா ஒரு 4% தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஃபோர் 1 year. ஸோ இந்த ஸ்கீம் தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து வரும். தென் அடுத்ததாக 2 years, 3 years, 5 years இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து டைம் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்னா மேபி வந்து 7% வருது அப்படின்னா ஒரு 6.9% வருது அப்படின்னா அதிலேருந்து 2% வந்து ரெடியூஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 7% உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ வரும்னா 5% தான் உங்களுக்கு வந்து டைம் டெபாசிட் பண்ண பணத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிற சம்மரி பார்க்கலாம். இப்போ நான் 1 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.9% வந்து எனக்கு வந்து வருது. 1,07,081 ரூபா. 2 வருஷத்துக்கு நான் வந்து டைம் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 7%. அது வந்து பார்த்திங்கன்னா 1,14,888 ரூபா. 3 வருஷத்துக்கு நான் வந்து பண்ணுறேன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட்டு 1,23,508 ரூபா எனக்கு வந்து வரும். 5 வருஷத்துக்கு நான் வந்து டைம் டெபாசிட் நான் பண்ணேன் அப்படின்னா 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட்டு 1,44,995 ரூபா. சரி, ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக 1 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனில் நிறைய டூல் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கால்குலேட்டர் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இவ்வளோ பணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து அந்த கால்குலேட்டரில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரெக்கரிங் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து லம்ப் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க, அதாவது நிறைய பணம் வச்சுருக்காங்க, அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் நான் வந்து ஒரு பணம் கட்டணும், அது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டின்னு ஒன்று இருக்குது, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு. ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் பற்றி நான் வந்து வீடியோ பண்ணுறேன். நீங்கள் இப்போ கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்க வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில், அப்படின்னா ஐ கார்டு என் கார்டெலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.